இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் வரை போராட்டம் தொடரும். ஜிப்மர் மருத்துவர்கள் உறுதி. மாணவர்கள் 11ஆம் வகுப்பில் சேர ஆகஸ்ட் 22ஆம் தேதி இறுதி சுற்று சேர்க்கை. பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. புதுவை மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்க 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதலமைச்சரிடம் மனு. தடுப்பு கட்டைகளின் ஆபத்து குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய சமூக ஆர்வலர். சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. இனி விரிவான செய்திகள். நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடும் எண்ணம் இல்லை எனவும், அதே சமயம் உயிர்காக்கும் சிகிச்சைகளும் நிறுத்தப்படவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்கள் வெளிப்புற சிகிச்சை, ஆபரேஷன் தியேட்டர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவசர சிகிச்சை பிரிவு, முக்கிய வார்டுகள், பிரசவ சிகிச்சை பணிகளில் மட்டும் மருத்துவர்கள் உள்ளனர். மேலும் ஜிப்மர் நுழைவாயிலில் பதாகைகளுடன் ஆகஸ்ட் 21ஆம் தேதி 6வது நாளாக போராட்டம் தொடர்ந்தது. இந்த போராட்டம் காரணமாக ஜிப்மரில் வெளிப்புற சிகிச்சை பிரிவு நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தில் ஈடுபடுவோர் மீது விதிப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் டாக்டர்கள் போராட்டத்தால் ஜிப்மருக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. மேலும் போராட்டம் குறித்து கூறியுள்ள ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள், போராட்டம் தற்போது கைவிடும் எண்ணம் இல்லை என்றும், நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான மத்திய பாதுகாப்பு சட்டம் ஏட்டளவில்தான் உள்ளதாகவும், அதனை நடைமுறைக்கு வரும் வரை போராடுவோம் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வியாழக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் கொல்கத்தா வழக்கு விசாரணை வருகிறது. அன்றைய தினம் சிபிஐ அறிக்கை தாக்கலுக்கு பிறகுதான் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று கூறியவர்கள், உயிர்காக்கும் சிகிச்சை ஜிப்மரில் நிறுத்தப்படவில்லை என்றும், அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை, பிரசவ சிகிச்சை, கேன்சர் சிகிச்சை உள்ளிட்டவை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் வெளிப்புற சிகிச்சையையும் முழுமையாக நிறுத்தவில்லை என்றும், நேர அளவுதான் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தவர்கள், அத்தியாவசிய அவசர சிகிச்சை நடைபெற்று வருவதாகவும், மக்கள் பாதிக்கப்படவில்லை என்றும், தங்கள் பாதிப்பை குரலாக தெரிவிக்கவே இந்த போராட்டம் நடத்துவதாகவும் கூறியவர்கள், இது அத்தியாவசிய விஷயம்தான் எனவும், பொதுமக்கள் இதனை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவதாகவும் தெரிவித்தனர். இதுவரை எந்த பள்ளியிலும் சேராத 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி இறுதி சுற்று மாணவர் சேர்க்கை நடைபெறும் என புதுவை பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்புக்கு மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்காதவர்களும், சமீபத்தில் 10ஆம் வகுப்பு துணை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும், இதுவரை எந்த பள்ளியிலும் சேராத மாணவ மாணவிகள் புதுவை குருசுக்குப்பம் என்கேசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடைபெறும் கலந்தாய்வில் பங்கேற்று சேர்க்கை பெறலாம் எனவும், சேர்க்கைக்கு கால நீட்டிப்பு வழங்கப்படாது என்பதால் இந்த இறுதி வாய்ப்பினை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மாணவர்கள் மருத்துவம் படிக்க 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநில மருத்துவ மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள் பெற்றோர் நீண்டகாலமாக கோரிக்கை விடுத்தும் இந்த ஆண்டு வரை அது நிறைவேற்றாததால் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாகவும், புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டியுள்ள அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிடமிருந்து 65% முதல் 85% வரை இடங்களை பெற்று மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கி வருவது போன்று புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்புக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் கடந்த காலத்தில் 150 இடங்கள் இருந்து வந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இடஒதுக்கீடு அமல்படுத்திய பிறகு
அதற்காக 30 மருத்துவ இடங்கள் கூடுதலாக உயர்த்தி 180 இடங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல் தற்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடங்கள் மட்டுமே அளிக்கப்படுவதால் கூடுதல் இடங்களை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி நம் புதுச்சேரி மருத்துவ மாணவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதுடன் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டிலேயே அரசு ஒதுக்கீடாக 50% மேலான கூடுதல் இடங்களை பெற்று மாணவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதலமைச்சரிடம் வழங்கிய மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது புதுச்சேரி பெற்றோர் மாணவ நல சங்க தலைவர் நாராயணசாமி, தமிழர் களம் அழகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சாலை நடுவே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு கட்டைகளின் வரம்புகள் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ளதாக கூறி சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் நடைபெறும் சில சம்பவங்களை தட்டி கேட்கும் விதமாகவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் சில சமூக ஆர்வலர்கள் தங்கள் பாணியில் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தரராஜன் என்பவர் வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் அவர் தனது தலையில் களிமண்ணை வைத்துக் கொண்டு சாலையின் நடுவே கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவரின் வரும்பில் அதனை எடுத்து பூசுகிறார். இதன் மூலம் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் சாலை நடுவே போடப்பட்டுள்ள தடுப்பு சுவரின் வரும்புகள் கூர்மையாக உள்ளது என்றும் இதனால் விபத்துகள் ஏற்பட்டாலோ அல்லது நிலை தடுமாறி கீழே விழும்பொழுதோ மக்களுக்கு பலத்த காயம் ஏற்படும் என்பதால் அந்த வரும்புகளின் கூர்மையை சரி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற கருத்துக்களை வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தி வரும் சுத்தம் சுந்தரராஜனின் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மக்களே, தலையில களிமண் இருக்கு பாருங்க, பாருங்க தலையில களிமண் இருக்குது. நான் படிச்ச இன்ஜினியர், ஆனா என் தலையில களிமண் இருக்கு. நல்லா படிச்சோம் நான். மக்களே, என் தலையில களிமண் இருக்குது. இந்த களிமண்ணை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. ஏன் இது செய்யறேன்னா பாருங்க, இப்ப நம்ம இருக்கிற இடம் மறைமலை நகர் மெயின் ரோடு, அதாவது புது பஸ் ஸ்டாண்ட் ரோடு மெயின் ரோடு, பாண்டிச்சேரியிலே மிகவும் அகலமான ரோடு. அகலமான ரோட்ல சென்ட்ரல் கட்டை கட்டிருக்காங்க, அழகா பூச்செடிலாம் வளர்த்துருக்கேன். இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன் பாருங்க, ஷேப்பா இருக்கு பாருங்க. அடே பாருங்க, இதுல பட்டா குணம் பாருங்க, இதுல பட்டா குணம் ஒண்ணுமே ஆகும். ஆனா போட்டிருக்காங்க பாத்தீங்களா புதுசா கட்டை பாருங்க, இதுல பட்டு வச்சீங்க இதுதான் மக்கள். இப்ப பண்ணிருக்கிறது ஓரளவு அதிக ஆபத்து இல்லாம தடுக்கிறதுக்கு தான் பண்ணிருக்கேன். இத பண்ணலாம் கடைசி வரைக்கும். தலை மட்டும் கிடையாதுங்க. சப்போஸ் டூ வீலரை புரிதா அப்படியே கத்தி மேலே பாருங்க, நம்ம தொட உடம்பு கை காலு எல்லாத்துக்கும் கட் பண்ணிடும். புதுவை வில்லியனூரில் கஞ்சா விற்பனையை தடுக்க கோரி இளைஞர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கண்ணகி பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இயங்கி வரும் கஸ்தூரிபா அரசு பெண்கள் கல்லூரியை அனைத்து பாடப்பிரிவுகளுடன் தனி வளாகத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வில்லியனூரில் கஞ்சா விற்பனையை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கொம்யூன் தலைவர் முகமது ரியாஸ் தலைமை வகித்தார். மேலும் கொம்யூன் செயலாளர் மைக்கேல் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் எழிலன், முருகன், உதயராஜ், அந்துவான், பெஞ்சமின், கோவிந்தராஜ், பிரவீன், அருண்குமார், ஜெர்சன், ஸ்னேகா, கௌதமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உசடு தொகுதி தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் இலவச மடிக்கணினி மற்றும் மழை அங்கியை வழங்கினார். புதுச்சேரி உசடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதுவை அரசின் இலவச மடிக்கணினி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மழை அங்கியை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கராத்தே தற்காப்பு கலை போட்டிகள் நடைபெற்றதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கராத்தே தற்காப்பு கலை போட்டிகள் வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. போட்டியில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். போட்டிகள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சாய் மற்றும் கட்டா பிரிவில் நடைபெற்றது. கராத்தே போட்டிக்கு மூத்த பயிற்சியாளர் சரவணன் தலைமை தாங்கினார். மேலும் சத்யா, சீனிவாசராஜு, வெங்கடாச்சலபதி, செல்வம், மொய்தீன் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கௌரவ விருந்தினராக அகில இந்திய கராத்தே சங்க துணைத் தலைவர் வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர்.
நிகழ்ச்சியின் முடிவில் பயிற்சியாளர் சரண்ராஜ் நன்றி உரை வழங்கினார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6710 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 890 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.